ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா நார்த் கர்நாடகாவில் இருக்கிற பீடார் டவுன்ல இருக்கோங்க. பீடார்ல இருந்து நாம ஜார்னி நரசிம்மா கேவ் டெம்பிள் போறோங்க. செம்ம ஃபேமஸான டெம்பிள் பீடார்ல. ஸோ நம்ம ஆக்சுவலா பாம்னி டாம்ஸ் வந்தோம். ஸோ அந்த சர்க்கிள்ல இருந்து நாம இப்போ நெக்ஸ்ட் சர்க்கிள்ல இந்த பக்கம் இருக்கு பாருங்க, மெயின் ரோடு, இது அவுட்டர் ரிங் ரோடு பீடாருக்கு. ஸோ இதில் தான் வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸில் ஜார்னி நரசிம்மா கேவ் டெம்பிள் இருக்கு. வாங்க போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம பீடார் ஜார்னி நரசிம்ம சுவாமி கேவ் டெம்பிள் நோக்கிய பயணத்துக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, இந்த சுவாமியை போட்டிருக்காங்க பாருங்க, இது வந்து அல்லம பிரபு சுவாமிகளோட திருவிழா நடந்துட்டு இருக்குங்க. ஸோ அதுக்கு தான் போயிருந்தோம். அது பாம்னி டாம்ஸ் உள்ளேயே தான் அதுவும் நடக்குது. ஃபுல்லா இந்த போஸ்டர்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ அதுல இருந்து அப்படியே மலை பிரதேசம் தாங்க. இங்க குட்டி குட்டி மலைகளா இருக்கு. இந்த மலை மேல இருக்கும் ஜார்னி நரசிம்ம டெம்பிள். மலையில இருந்து கீழே இறங்குனா கேவ் டெம்பிள். தண்ணிக்குள்ள நடந்துதான் வந்து சுவாமியை தரிசிக்க போகணும். சூப்பர் இல்ல? பீடார் டிஃப்ரெண்டா இருக்குங்க. இது வந்து நம்ம தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா பார்டர். வெயிட் பண்ணுவோம், ஏதாவது பஸ் பைக் ஏதாவது வருதான்னு பார்ப்போம். மக்களே, நம்ம ஜார்னி நரசிம்மா டெம்பிள் வந்தாச்சுங்க. சூப்பர். ஒரு அங்கிள் கோவில் வரைக்குமே டிராப் பண்ணிட்டு போனாங்க. ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்களா. இந்த மாதிரி நிறைய நல்லுள்ளங்கள் நமக்கு ஹெல்ப் பண்றதுனாலதான் டக் டக் டக்குன்னு நம்மளால அப்படியே சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுதுங்க. ஸோ இதுல வந்து மேல இருக்குங்க, மலை மேல இருக்கு, கீழே இன்னும் 2 லெவல்ல இருக்கு. ஓகேவா? 3rd லெவல்ல தான் வந்து சுரங்கத்துக்குள்ள போய் நாம நரசிம்மரை வழிபட்டு வரணும். ஸோ நல்லா இம்பார்ட்டன்ட் பிளேஸ். அங்கிள் தான் ட்ராப் பண்ணாங்க. ஸோ மக்களே, ஜார்னி நரசிம்ம டெம்பிள் வரணும்னா பீடார்ல இருந்து டவுன் பஸ்ஸஸும் வருதுங்க. நிறைய ஆட்டோஸும் அவைலபிளா இருக்கு. பாருங்க, ஜூஸ் ஷாப்ஸ், ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம போய் லக்கேஜ் இதில் பேக்கை போட்டு உள்ளே போகணும். ஏன்னா தண்ணிக்குள்ளே நடக்கணும். நாம பேகு ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிரும். அதனால நம்ம பிளாகை லக்கேஜ் ரூமில் போட்டு உள்ளே போவோம். எல்லாம் பாருங்க, உள்ளே போயிட்டு வராங்க பாருங்க, நனைஞ்சிட்டு. நெக்களவு தண்ணி இருக்குமாங்க. ஸோ வரும்போது சேஞ்ச் ஓவர் க்ளோத்ஸோட வந்துருங்க ஜார்னி டெம்பிளுக்கு வரும்போது. ஓகேவா? சரி வாங்க போகலாம். நரசிம்மர் எப்படி உட்கார்ந்துருக்காரு பாருங்க. மக்களே, இன்கேஸ் நீங்க சேஞ்ச் ஓவர் க்ளோத் கொண்டு வரதுக்கு மறந்துட்டீங்கன்னா இங்கேயே வந்து ஷார்ட்ஸ் டவல்ஸ் எல்லாம் விற்கிறாங்க.
லேடிஸ்னா கொண்டு வந்துடணும் சேஞ்ச் ஓவர். ஜென்ஸுக்கு பரவாயில்ல, உங்களுக்கு ஷார்ட்ஸு டவல்ஸ் எல்லாம் இங்கேயே விற்கிறாங்க. ஸோ நீங்கள் இங்கே சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே போய்க்கலாம். இங்கே பாருங்க நிறைய ஷாப்ஸ் இருக்கு, ஷார்ட்ஸ் டவல்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்க. இங்கிருந்து கீழே போகணும், கீழே குளம் எல்லாம் இருக்கு பாருங்க. மேலிருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் கீழே போகணும், ஒரு 100 படிக்கட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிளேசஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? மூளைக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே வந்து ஒரு ஃபன் தான். விர்ச்சுவலாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எல்லாத்தையும். நீங்களும் பீடர் சைடெல்லாம் வந்தால் இந்த கோவிலுக்கெல்லாம் வந்துட்டு போங்க. மக்களே, வெல்கம் டு ஜார்னி நரசிம்மா டெம்பிள் மெயின் ஏரியாங்க. இங்கே பாருங்க, செக்யூரிட்டி ரூமு, அதுக்கப்புறம் க்ஷேத்ரா ஜார்னி நரசிம்மா தேவஸ்தானத்தோட லக்கேஜ் ரூம்ஸ் இருக்கு. வாட்டர் கேன்ஸ் எல்லாம் இப்படி தாங்க இருக்கு இங்க. ட்ரிங்கிங் வாட்டர், கோஷாலாஸ். வாவ், இன்னைக்கு நல்ல கூட்டமா இருக்கு. நாம ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கோம், அதனால சரியான கூட்டம். குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு எத்தனை வண்டிகள் இருக்கு பாருங்க. மக்களே, இதுதான் மெயின் டெம்பிள் ஏரியாங்க, க்ஷேத்ரா ஜார்னி நரசிம்ம தேவஸ்தானா. உள்ளுக்குள்ள வந்து ஆப்வியஸ்லி உங்களுக்கு கேமரா எல்லாம் அலௌடு கிடையாது. ட்ரெஸ் கோட் இருக்கு. குளிச்சுட்டு வந்து நீங்க போலாம், இல்ல இங்க போய் வழிபட்டுட்டும் நீங்க உள்ள போய்க்கலாம். யாத்ரி நிவாஸ் கூட இருக்குங்க இங்க. வே டு யாத்ரி நிவாஸ் போட்டிருக்காங்க பாருங்க, தங்கறதுக்கான ஃபெசிலிட்டி. பரவாயில்லைங்க, நிறைய பில்கிரிம் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. 8 AM to 5 PM. ஓகேவா, கோவில் டைம். எல்லாம் லைன்ல நின்னுட்டு இருக்காங்க. சரி, நாம அப்படியே வழிபட்டு சுரங்கத்துக்கு போலாமா? கீழே போகுது பாருங்க ஒரு வழி, அதுல கீழே போகணும் போல. மக்களே, கோவில்ல இருந்து அப்படியே உள்ள வந்தீங்கன்னா இங்க பாருங்க, நைவேத்தியா, பூஜை, கோகனட், ஃப்ளவர் கார்லன்ஸ், இதெல்லாம் வந்து இந்த நேரம் நீங்க எதுவும் பண்ண முடியாதான். ஓகேவா, உள்ள நீங்க வாங்கி கொடுத்துட வேண்டியதுதான். கோவிலுக்குள்ள கொண்டு போய் வைக்க முடியாது, நிறைய மக்கள் வராங்களா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா லக்கேஜ் ரூம் இருக்கு. நம்ம பேக் எல்லாம் உள்ள போட்டு சுரங்கத்துக்குள்ள போய் வழிபட்டு வர வேண்டியதுதான். மக்கள் வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. செப்பல் ஸ்டாண்டும் இங்கேயே இருக்கு. இது சுரங்கத்துக்கு போற வழி. லேடிஸ் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் தனியா வச்சிருக்காங்க, 5 ரூபா காஸ்ட். பரவாயில்ல, நல்ல ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நாமளும் போய் லக்கேஜ் ரூம்குள்ள பேக்கை போட்டு அப்படியே உள்ள போய் வழிபட்டு வரலாமா? மக்களே, இதுதான் லக்கேஜ் ரூம். வேல்யூபிள்ஸ் அட் யுவர் ஓன் ரிஸ்க்னு போட்டுட்டாங்க. ஸ்ரீ க்ஷேத்ரா ஜார்னி நரசிம்மா டெம்பிள். இதுக்கு எதுவும் சார்ஜ் வாங்குற மாதிரி தெரியல. டோக்கன் கொடுக்குறாங்க. சரி, பார்க்கலாம் எத்தனை ரூபான்னு கேட்டுட்டு பேக்கை போட்டு போயிட்டு வருவோம். ஸோ இங்கே வந்து பிரசாதமெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இங்கே தனியாக டிக்கெட் கவுண்டர் ஒன்று இருக்குங்க. இது என்ன டிக்கெட் கவுண்டர்னு தெரியலையே. 5 year above டிக்கெட் கம்பல்சரியா. ஓ, தர்ஷனத்துக்குங்க. சாட்டர்டே சண்டே 8 AM to 5 PM. நார்மல் டேஸ்ல 8 AM to 12 PM, 2 PM to 5 PM. இடையில லஞ்ச் பிரேக். வீக்கெண்ட்ஸ்ல லஞ்ச் பிரேக் இல்ல. தர்ஷனத்துக்கு தான் டிக்கெட் வாங்கணும். லக்கேஜுக்கு அங்க இருக்குன்னு நினைக்கிறேன். லட்டு பிரசாதம்னா 50 ரூபாங்க. இங்க இருக்கு பாருங்க. மக்களே, 20 rupeesங்க பேக் வைக்கிறதுக்கு. ஸோ இங்க வந்து உங்களுக்கு 5 rupees கொடுத்து டிக்கெட் எடுக்கணும் தர்ஷனத்துக்கு போறதுக்கு. நல்ல வேலைங்க, பைசாவோட பேக உள்ள வச்சுட்டா. பட் ஆனா அங்க ஸ்கேனர் இருக்குமா. 10 ரூபா டிக்கெட், தர்ஷன் டிக்கெட்டு. நம்ம ஸ்கேன்ல பே பண்ணிட்டு உள்ள போய்க்கலாம். என்ட்ரி இங்க இருக்கு பாருங்க. மக்களே, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. டிக்கெட் பிரைஸ் எல்லாமே கம்மியா தான் இருக்கு. லக்கேஜுக்கு 20 ரூபா, தர்ஷனத்துக்கு 10 ரூபா, டோட்டல் 30 ரூபா. பஸ்ஸஸும் அவைலபிளா இருக்கு, ஆட்டோஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ போயிட்டு நம்ம ஸ்கேன்ல பே பண்ணிட்டு தரிசனம் முடிச்சுட்டு வரலாம் சுரங்கத்துக்குள்ள. வாங்க வாங்க வாங்க
மக்களே நம்ம ஸ்கேன்ல பே பண்ணிட்டு கியூல நிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. பாத்தீங்களா பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு உள்ள போயிட்டு இருக்கு. நாம கரெக்டா வந்து ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கோங்க. நம்ம பெருமாளுக்கு வேற உகந்த தினமா, அதனால நிறைய மக்கள் வந்து வந்திருக்காங்க. யூஸ்வலா வந்து ஒரு ½ அன் ஹவர்ல முடிஞ்சிடும். இன்னைக்கு ஒரு 1 ஹவர் ஆகும்னு நினைக்கிறேன். சோ இங்க நம்ம டிக்கெட் வாங்கணுங்க. தரிசனத்துக்கு 10 ரூபா, நெய்வேத்தியம் பண்ணணும்னா 20 ரூபா, மங்களார்த்திக்கு 11 ரூபா, கேஷ முந்தனா ஐ திங்க் அது வந்து முட்டை அடிக்கிறதுன்னு நினைக்கிறேன், அதுக்கு 51 ருபீஸ். ஸோ இந்த மாதிரி பிரைஸ் லிஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன விருப்பமோ அது செஞ்சுக்கலாம். பட் தரிசனத்துக்கு பை டிஃபால்ட்டா நம்ம 10 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வரணும். ஸோ உள்ள வந்தோடனே as usual எல்லா கோவில்லையும் இருக்கிற மாதிரியே ஒரு குட்டி விநாயகர் கோவில் வச்சிருக்காங்க. என்னடா பெருமாள் கோவில்ல விநாயகர் தானே பாக்குறீங்க. குகை கோவிலுக்குள்ள நரசிம்மரை தவிர பாத்தீங்கன்னா சிவன் லிங்கமும் இருக்குங்க. நரசிம்மர் நம்ம யூஸ்வல் நம்ம அவதார நரசிம்மர் மாதிரி இருக்க மாட்டாரு, சுயம்பு நரசிம்மரா இருப்பாராம். அதனால வந்து ரொம்பவே என்ன சொல்றது பவர்ஃபுல்லான டெம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவிலுக்கு வந்து எல்லா கோவிலுக்கும் வந்து புராதன கதைகள் இருக்கும் தெரியுமா. ஆக்சுவலா வந்து நரசிம்ம அவதாரம் வந்து ஹிரண்யகசிபுங்கிற அசுரனைத்தான கொல்லறதுக்காக அவதாரம் எடுத்தாரு. சோ அதே மாதிரி இங்க ஜராசுரன் அப்படின்னு இந்த ஏரியால ஒரு அசுரன் இருந்தானாங்க. அவனை வதம் செஞ்சதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அவன் வந்து ரொம்ப சிவன் பக்தனா ஜராசுரன், ஓகேவா. சோ அதனால அவன் வேண்டிக்கிட்டானா இனிமேல் வந்து நீங்க இங்கேயே இருக்கணும், இங்க வர்ற பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அவன் ஜலமா மாறி இங்க ஊற்றெடுத்து ஓடுறதாக ஐதீகம் அப்படின்னு புராதன கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா கோவில்களுக்கும் இந்த மாதிரி ஒரு புராதன கதைகள் இருக்கும். பட் தென் நாம வந்து இயற்கை ரீதியா பார்த்தாலும் ஒரு நீர் இயற்கை சுனை ஓடுறதெல்லாமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான பிளேஸ் தானே. இவ்வளவு ஒரு மலைப்பாங்கான ட்ரையான இடங்கள்ல ஒரு 300 அடி கீழே ஒரு இயற்கை நீரூற்று தொடர்ந்து வருஷம் ஃபுல்லா உருவாயிட்டு இருக்குன்னா அந்த பிளேஸ் வந்து ரொம்பவே முக்கியமான பிளேஸ். ஏன்னா நமக்கு ஜீவன் நிலைக்கணும்னா நீர் இன்றியமையாதது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால இந்த பிளேஸ் வந்து புனிதத்தன்மைக்கு குறைச்சலே இல்லாத இடம் தான். நமக்கு நம்பிக்கை இருந்தாலும் சரி, நம்பிக்கை இல்லாட்டாலும் சரி, ரொம்ப ஒரு புனிதமான இடமா நாம கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். ஸோ நம்ம கரெக்டா குகைக்குள்ள இறங்குற இடத்துக்கு வந்தாச்சுங்க. உள்ளுக்குள்ள கிட்டத்தட்ட நெக் டீப் வாட்டர் இருக்கும். 6 அடி இருந்தாவே வந்து நெஞ்சு வரைக்கும் தண்ணி வரும். நீங்க ஒரு 5 ஃபீட் 5.1 5.2 எல்லாம் இருந்தா நான் கழுத்து வரைக்கும் தண்ணி வரும். ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்டா வந்துக்குங்க. ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துக்குங்க. குழந்தைகளை கொண்டு வந்தா அப்படியே நான் தோல்ல வச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் இறங்குற வரைக்கும் கொஞ்சம் பயமா இருக்கும், ஓகேவா. படிக்கட்டு இருக்கும், படிக்கட்டுல இறங்குற வரைக்கும் தெரியாது. கரெக்டா தண்ணிக்குள்ள போகணும்னு எல்லாருக்குமே யூஸ்வலா வர பயம் தானே. பட் ஆனா நல்லா பாதுகாப்போட பண்ணிருக்காங்க. ரொம்ப முங்குற அளவுக்கு எல்லாம் தண்ணி இல்ல, ஓகேவா. ஃபர்ஸ்ட் இறங்குறப்ப கொஞ்சம் இதா இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள போக போக நமக்கே உற்சாகம் வந்துடும், சாமியை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளுக்குள்ள ஏசி, வென்டிலேஷன், லைட்டிங்ஸ் எல்லாமே ப்ராப்பரா பண்ணிருக்காங்க. அதனால எந்த பயமின்றி நம்ம உள்ள போலாங்க. எத்தனை மக்கள் வந்துட்டு இருக்காங்க பாருங்க. ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಯಪ್ಪ ಗಣೇಶ ಅಂತ. ಯಪ್ಪ ಗಣೇಶ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಥ್ಯಾಂಕ್ ಯು ನೀವೆಲ್ಲಿಂದ? ಕರ್ನಾಟಕ, ತೆಲಂಗಾಣ ಬಾರ್ಡರ್.
upload pandita. Send link to us. Sure. We will watch. Okay. Thank you. Welcome here. Welcome. I also didn't think it will be this much adventurous. ನೀವೇನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಕಾಲೇಜ್ ಮಕ್ಕಳೇ ಪಾರ್ಗೆ ಅಗ್ರಿಕಲ್ಚರ್ படிக்கிறீங்க ರಾಯ್ತರ್ ಮಕ್ಕಳು ಅಕ್ಷರ ಓಕೆನಾ ಬಿಟ್ಟರು ಈ ದಾರಿಯಲ್ಲೇ ಬರಬೇಕು ಓ ಮೈ ಗಾಡ್ కొంచెం పడుకుంటా ఎక్కువ மக்களே பாத்தீங்கன்னா வாட்டர் லீடர் வந்தா கண்டிப்பா நீங்க வரணும். தரிசனம் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. ஒரு நரசிம்ம டெம்பிள் இருக்கு, ஒரு சிவலிங்கம் இருக்கு. உள்ள நம்ம போட்டோ எடுக்க அலோவ் பண்ணாங்க.
செம்ம adventure-ங்க. ஜார்னி நரசிம்மா temple வேற level. குழந்தைகளெல்லாம் கூட்டிட்டு வராங்க. சோ ஒன்னும் பிரச்சனை இல்ல. வினர் வந்தா கண்டிப்பா வர வேண்டிய பிளேஸ்ங்க. நெட் வாட்டர்ல போயிட்டு வரணும். மக்களே சுரங்கத்துக்குள்ள போயிட்டு வந்தாச்சுங்க. தண்ணிக்குள்ளேயே பாத்தீங்களா ஜார்னி நரசிம்மா டெம்பிள். சோ இது வந்து நம்ம பீடார் டவுனுக்கு முக்கியமான நீர் கொடுக்கிற ஏரியா வேறங்க. இங்க பைப்ஸ் போகுது பாருங்க மேல. சோ இங்க இருந்து தண்ணி கூட எடுத்துட்டு போறாங்க டவுனுக்கு. சூப்பர்லா மக்களே, வேற லெவல்ல இருந்துச்சுங்க. இங்க பாருங்க ஃபுல்லா நனைஞ்சாச்சு. ஸோ அதுக்கு தான் நீங்க சேஞ்ச் ஓவர் கிளாத்ஸ் கொண்டு வந்துடணும் ஜார்னி நரசிம்மா டெம்பிள் வரதுன்னா. இல்லாட்டி இங்க லோக்கல்ல ஷார்ட்ஸ் வாங்கிக்கோங்க. ஷார்ட்ஸ் டவல்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம போய் லக்கேஜ் ரூம்ல எடுத்துட்டு நம்ம சேஞ்ச் ஓவர் கிளாத்ஸ் கொண்டு வந்திருக்கோம். நல்ல வேலை காலையில எடுத்துட்டு வந்தோம். போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலாம். வேற லெவல்ல இருந்துச்சா? ஏதாவது டீ குடிக்கணுங்க. காலையில கிளம்புனது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு. மக்களே நம்ம தரிசனம் முடிச்சுட்டு சேஞ்ச் ஓவரும் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. ஸோ இங்க கீழே நிறைய பிளேசஸ் இருக்கு சேஞ்ச் ஓவர் பண்றதுக்கு, பக்தர்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெல்லாம். இங்க பிரசாதம் வேற தந்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க. ஸோ நாமளும் போய் பிரசாதம் சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். செம்ம ஸ்பிரிச்சுவல் வைப்ஸுங்க. வேற லெவலு ஜார்னி நரசிம்மா டெம்பிள்ல. மக்களே அன்னதான பிரசாதம் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. சனிக்கிழமெல்லாம் வந்தா சரியான கூட்டமா இருக்குங்க. அன்னதானத்துக்குன்னு தனி கூடம் அமைச்சிருக்காங்க. சேஞ்ச் ஓவருக்குன்னு தனி கூடம். இது அன்னதான கூடம். ட்ரிங்கிங் வாட்டரு எல்லாமே வச்சிருக்காங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. மக்களே என்னதான் சரவண பவன் போங்க, வேற எந்த பவன் வேணாலும் போய்க்குங்க. ஆனா கோவில்ல சாப்பிடுற புளிசாத பிரசாதத்துக்கு ஈடாகுமா? சோ நமக்கு எங்க வந்தாலும் கடவுள் வந்து ஏதாவது ஒரு பிரசாதத்தை கொடுத்துருவாங்க. இன்னைக்கு வந்து ஜார்னி நரசிம்ம சுவாமி கோவில்ல பிரசாதம் சாப்பிடணும்னு இருந்திருக்கு. வாங்க சாப்பிடுவோம். மக்களே நம்ம பிரசாதமும் சாப்பிட்டு மெயின் ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. கஷேத்திர ஜார்னி நரசிம்ம தேவஸ்தானம். ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். சரி கிளம்பலாமா? இங்க பாருங்க போட்டோகிராஃபி எல்லாம் இருக்கும். ரிமெம்பரன்ஸ்க்கு நீங்க இங்க போட்டோ எடுத்துட்டு போலாம். 100 rupees வாங்குறாங்க. பேபிஸ் மில்க் ஃபீடிங் ரூம் எல்லாம் இருக்குங்க. இங்க பாத்தீங்களா குட்டிஸ் விளையாடுற இடத்துல அழகா ஒரு துளசி மாடம், விளக்கேத்துற இடம் எல்லாம் இங்க வச்சுட்டாங்க. கோவிலுக்கு பக்கத்துல விளக்கேற்ற கூடாது, தனியா இடம் வச்சுட்டாங்க. பியூர் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், சேஞ்சிங் ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. ஸோ பக்தர்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் நீட்டா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வேண்டிக்கிட்டு கட்டுறதெல்லாம் இங்க கட்டுறாங்க பாருங்க. ஸோ மக்களே இங்க பாருங்க கிளி ஜோசியம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல மாதிரியே. ஐம் ஃப்ரம் பெங்களூர். இங்க பாருங்க இங்கேயும் ஒரு கிளி ஜோசியங்க. கியூட்டுங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கைதான். இருந்தாலும் கோவில்ல வரும்போது இந்த வைப்ஸ் எல்லாம் இருக்குதானே செய்யுது. மக்களே நீங்க வெளியே வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல
இந்த மாதிரி கடைகள் இருக்கும். உங்க பூஜை ரூமுக்கு தேவையான சாமானங்கள் எல்லாம் வாங்கிட்டு போகலாம். நரசிம்ம சுவாமியோட போட்டோஸு, சந்தனம், குங்குமம், கடலைப்பொரி இதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. ஸோ வெளியே வந்தோடனே இங்கே பாருங்க, ஆட்டோஸு, பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் இருக்கும். பஸ்ஸு 1/2 அன் ஹவருக்கு ஒருக்க ஒன்று வருமா, அடிக்கடி ஃப்ரீக்வன்சி கிடையாது. ஸோ மக்களே, ஜார்னி நரசிம்ம கோவில் எப்படி இருந்துச்சுங்க? கேவ் டெம்பிள் வேற லெவலா, பீடாரோட ஒன் ஆஃப் த மஸ்ட் விசிட் பிளேசஸ். ஸோ நாம இங்கிருந்து பீடார் டவுன் வரைக்கும் போக போகிறோம். ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் வருவோங்க. கிளம்பலாமா? மக்களே, நம்ம ஆட்டோலயே கிளம்பியாச்சுங்க. பஸ்ஸஸ் இருக்கு, பட் ஆனா நம்ம பீடார் ஃபோர்ட் வரைக்கும் போகணுங்க. அதனால நம்ம பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு மறுபடியும் இன்னொரு ஆட்டோ பிடிச்சு ஃபோர்ட் போறது சுத்து அப்படிங்கிறதுனால இங்கிருந்தே நம்ம ஃபோர்ட் போறதுக்கு கேட்டுட்டு ஆட்டோக்காரனாவை பிடிச்சு நம்ம பீடார் ஃபோர்ட் நோக்கி பயணிச்சிட்டு இருக்கோம். நல்லா மத்தியான வெயில் கொளுத்துதுங்க. இது ப்ரீ மான்சூன் சீசன் தான். மார்ச்ல ஓரளவுக்கு நல்லா இருக்கும் தான் சொன்னாங்க. பட் இந்த வருஷம் சரியான வெயில் அடிக்குதுங்க. ஸோ அதனால அங்கங்க வந்து ஜூஸ் அது இதுன்னு சாப்பிட்டு நம்ம குளிர்ச்சியாக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. நாம வேற காரசாரமா சாப்பிட்டோமா, உடம்பு ஒரு வழியா தான் இருக்கு. கொஞ்சம் டேக் கேர் பண்ணணும். இன்னைக்கு ரூம் போனதுக்கு அப்புறம் அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணணும். ஸோ மக்களே, நீங்க ஜார்னி நரசிம்ம சுவாமி கோவிலுக்கு வரணும்னா பீடார்ல இருந்து உங்களுக்கு டைரக்ட் டவுன் பஸ்ஸும் இருக்கு. ஓகேவா? சோ டவுன் பஸ் தவிர பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஆட்டோஸும் பிடிச்சு வந்துக்கலாம். பீடர் ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரி கோட்டை கொத்தளங்களா தாங்க இருக்கும். எல்லா கோட்டை இருக்கிற நகரங்களுமே, முக்கியமா முஸ்லிம் மன்னர்கள் ஆண்ட ஊர்கள் எல்லாமே வந்து இந்த கோட்டை, இந்த சிட்டிக்குள்ள வர்றதுக்கு அங்கங்க வந்து நுழைவு வாய்கள் இருக்கும். இது தர்வாசான்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி பீடார் சுத்தியும் வந்து நிறைய தர்வாசாக்கள் இருக்கு. இப்ப நம்ம நேரா பாத்துட்டு இருக்கிறது வந்து சௌபாரா டவருங்க. சோ இத பத்தி நான் தனி வீடியோவே போட்டிருப்பேன். ஓகேவா? இது வந்து ஓல்டு பீடார் ஏரியா, ஃபோர்ட்டுக்கு போற ரோடு. ஓகேவா? அதனால அந்த காலத்துல பாமனி கிங்டம் காலத்திலேயே வந்து இந்த சுல்தான்ஸ் கட்டின மான்யூமெண்ட்ஸ் இதெல்லாம் இன்னுமே வந்து இன்டாக்டா அப்படியே இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு நூற்றாண்டு, 600-700 வருஷங்களுக்கு அப்புறமும் இன்னும் அது வந்து இன்டாக்டா இருக்குன்னா வேற லெவல்ல. சோ பீடார் ஃபுல்லாவே வந்து நிறைய முஸ்லிம் மக்கள் தங்கி இருக்காங்க. ஆப்வியஸ்லி கோட்டை கொத்தளத்துக்குள்ள அந்த காலத்திலேயே செட்டில் ஆனவங்க. சோ செஞ்சுரிஸ் ஓல்டு மக்கள் நம்ம இங்க பீடார்ல வசிக்கிறாங்க. சோ இந்த இடமே ஃபுல்லா நம்ம ரம்ஜான் டைம்ல வேற டிராவல் பண்ணிட்டு இருக்கோமா, அதனால ஃபுல் ஏரியாவை வந்து டெக்கரேட் பண்ணி வேற லெவல்ல இருந்துச்சு. நாம கரெக்டா வந்து ஈவினிங் டிராவல் பண்ணி வந்திருந்தோம் இங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. சோ அதனால நோன்பு திறக்கிற விழாக்கள் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இது வந்து ஒரு மദ്രാസാங்க, பழைய காலத்து மദ്രാസா. இதுவும் வந்து பாம்னி சுல்தானேட் காலத்துல கட்டினதுங்க. இன்னுமே வந்து இந்த மദ്രാസா ஆக்டிவா இருக்குங்க. பசங்களுக்கு வந்து இந்த அரபி பாடங்கள், குரான் பாடங்கள் எல்லாம் சொல்லி தருவாங்கல்ல. சோ அந்த கிளாஸஸ் எல்லாம் இன்னுமே இந்த மദ്രാസാல நடந்துட்டு இருக்குங்கன்னா பாருங்க, 600-700 வருஷமா ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. மக்களே, நம்ம பீடார் ஜார்னி நரசிம்ம சுவாமி கோவில் இருந்து ஃபோர்ட்டுக்கு வந்தாச்சுங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது, அவ்வளவுதான். ஆட்டோல வந்தா, பஸ்ல வந்தா நீங்க பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இன்னொரு ஆட்டோ பிடிச்சிட்டு வரணும். அதனால பெஸ்ட் கோவில்ல இருந்து ஆட்டோலயே வந்துடலாம். மக்களே, நம்ம ஆட்டோல வந்தாச்சுங்க நரசிம்ம சுவாமி டெம்பிள்ல இருந்து பீடார் கோட்டைக்கு. ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுல பீடார் ஜார்னி நரசிம்ம சுவாமி கேவ் டெம்பிள். வேற லெவலுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி குகைக்குள்ள தண்ணிக்குள்ள நடந்து போய் சுவாமியை வழிபட்டது. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பீடார் வந்தா உங்களுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குங்க இன்ட்ரெஸ்டிங்கா. ஸோ வந்தா இதெல்லாம் சுத்தி பாருங்க. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் vlogல வந்து பீடார் கோட்டை சுத்தி பார்க்க போறோம். ஸோ நம்ம ஜார்னி நரசிம்ம சுவாமி கோவில் டீடைல்ஸு, அதுக்கப்புறம் நம்ம உள்ள போய் வழிபட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணுவோம். until then take care and cheers from பீடார், நார்த் கர்நாடகா மக்களே. see you.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.